முன்னை மொழிக்கெல்லாம் மூத்த மொழியே, வண்ணம் குறையாத வசந்த மொழியே, என்னை மகனாக ஏற்ற தமிழே, உன்னை முதலாக வணங்குகின்றேன். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் மற்றும் கவிமாலை ஏற்பாடு. அரை நூற்றாண்டாய் அழகிய சிங்கையில் அருந்தமிழ் வளர்க்கும் அமைப்பே, உன்னை கரம் கூப்பியும் சிரம் தாழ்த்தியும் கவிதையால் செய்கிறேன் சிறப்பே. கவிமாலை கண்டெடுத்த கவிஞர்களும் நான் ஒருவன் களம் தந்த கழகத்திற்கு வணக்கம். கவிமாலை கண்டெடுத்த கவிஞர்களும் நான் ஒருவன் களம் தந்த கழகத்திற்கு வணக்கம். புவி போற்றும் கவியரசின் புகழ்பாடும் கவியரங்கை செவி மடுக்கும் பெரியோரே வணக்கம். தலைமை சிங்கையிலே கவிஞர் என இங்கு வரால் நான் உயர்ந்தேன், எங்கிருந்த போதும் மனம் நினைக்கும். இந்த பொங்கி வரும் கவியருவி எங்களுடன் இருக்கையிலே தங்கு தடை இன்றி கவி சுரக்கும். கச்சிதமாய் சொல்வோருக்கு நச்சனவே கவி எழுதி உச்சநிலை இருக்கும் கவிக்கோ ஊர் மெச்சிடவே ஓங்கு புகழ் பிச்சினி காடு விழுந்த இச்செகக் கவியாம் எங்கள் இளங்கோ. தலைமைக்கு என் வணக்கம். கவியரசர் வட்டி கணக்கிடும் செட்டி குடிமகன் கொட்டி கொடுத்த தமிழ் பேழை, கவி கேட்டு களைப்பாரும் சோலை, நேற்று இன்று நாளை என நிற்கும் நல் பாட்டுகளை ஆக்கின்ற சொல் கொண்டு தந்தான். நம் அகம்தனின் ஆழ்தூரம் சென்றான். காற்று மழை ஆடியிலும் வேற்றுமொழி மோகத்திலும் சாகாது கண்ணதாசன் பாட்டும் அது தப்பாமல் தமிழ் பாலை கூட்டு. தன்னுடைய கற்பனையை தாழி கொட்டி தந்திடுவார் இலக்கியத்தை படைப்போர் யாரும். நன்முறையில் இலக்கியத்தை எடுத்துச் சொல்லும் நற்கதையின் ஊடாக தன் கருத்தை வெண்ணிலையில் இசை சேர்த்து பாடலாக விண்ணளவு நிலை நிறைந்திருக்க தந்தவர்தான் தென்னகத்தின் செட்டி நாட்டில் பிறந்த எங்கள் திருவாளர் கவியரசர் கண்ணதாசன். ஆறு மனமே ஆறு என்ற பாட்டுக்குள்ளே ஆக்கி வைத்த தத்துவங்கள் கொஞ்சமில்லை. 6 வித கட்டளைகள் அதனுள் தந்தார். அனுபவத்தை பாடலாக கொட்டி தீர்த்தார். 100 பாட்டுகளில் நுட்பமாக நுண்ணறிவு, தன்முனைப்பு, பக்தி பற்றி வேறு வேறு கோணங்களில் விளக்கி சொல்லி வேண்டி என எடுத்து என படைத்து வைத்தார். வள்ளுவத்தை தன்வரிக்குள் சொல்லி வைத்தார். வார்த்தைகளில் சித்தர்களை நினைக்க வைத்தார். தென்னுதமிழ் கம்பநாடன் பாட்டுக்கெல்லாம் திரைப்பாட்டால் தெளிவுரையே செய்துவிட்டார். எல்லையில்லா பரம்பொருளை இயேசு அல்லாஹ் எவரையுமே விட்டதில்லை பாட்டுள் வைத்தார். இல்லை என்று சொல்வதற்கோர் இடமே இன்றி எல்லாமும் சொல்லிவிட்டார் கண்ணதாசன். பிறந்தோம் என்பது முடிவுரையாம், பேசினோம் என்பது தாய்மொழியாம். பிறந்தோம் என்பது முகமுறையாம், பேசினோம் என்பது தாய்மொழியாம். மறந்தோம் என்பது நித்திரையாம், மரணம் என்பது முடிவுரையாம். சிரிப்பவர் கவலை மறைப்பார்கள், தீமைகள் செய்வோர் அழுவார்கள். இருப்போம் என நினைப்போர் கண்ணை இறந்தோர் என்றோ திறக்கின்றார். நாளை பொழுதை முனதாக்கு, நல்லது நடக்கும் என நம்பு. வேலை நல்ல வேலை பிறக்கும், வேதனையாகும் தள்ளிவிடு. பாதை வகுப்பாய் பயனதற்கு, பயணம் தொடர்வாய் கலங்காதே. ஈரை கொடுத்தவன் உடனிருப்பான், கிழக்கு விடியும் மயங்காதே. உலகில் திருடர் சரிபாதி, ஊமை குருடர் அதிர்பாதி. கலகம் பிறப்பதுதான் நீதி, கலங்காதே மதி மயங்காதே. நலமா பொதுநலம் அது காப்பாய், நல்லவை வேண்டி போரிடுவாய். தலைமை பண்பை வளர்த்திடுவாய் என தந்தார் பாடல் நமக்காக. ஏறும்போது எல்கின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். கால் வாரும் செயலில் மகிழ்கின்றான், வஞ்சச் சேற்றில் விடுகின்றான். வேறு புகழு கலைகின்றான், பெரியோர் தம்மை பதைக்கின்றான். நானும் செயலால் மனித இனம் நாசம் போச்சு என சொன்னார். மாநில குலத்தை ஆட்டி வைத்தார். மாண்ட மனிதம் வாடி வைத்தார். கூனி சகுனி போன்ற மாந்தர் கூத்துகள் யாவும் எடுத்துரைத்தார். ஏணியாகி இளைய சமூகம் ஏறி உயர பாட்டுரைத்தார். ஞானியாக நாட்டு மக்கள் நாடி நரம்பில் புகுந்து விட்டார். வண்ணம் எனக்கம்பன் வடித்து வைத்த வாட்டினை போல் இன்னும் நன்றாய் வண்ணப்பா எமக்கு தந்தான் அப்பப்பா. வண்ணம் எனக்கம்பன் வடித்து வைத்த வாட்டினை போல் இன்னும் நன்றாய் வண்ணப்பா எமக்கு தந்தான் அப்பப்பா. கண்ணதாசன் இளைய கம்பனும் கன்னியர்கள் போற்றும்
அன்பனும் அன்பனும் அன்னை போல தாளாட்டி அசர வைக்கும் தாயுமாவான். நித்திரைக்கு போகும் முன்பு நிலம் கண்ட காலவர்கள் அத்திக்காய் நிற்கும் என்ற அத்தானை காய்கள் என்று தித்திக்காய் நின்று பெண்ணால் எடுத்துரைக்க நமது நெஞ்சம் தித்திக்க திரையில் தேன் போல் திகட்டாத பாடல் தந்தான். பிறப்பு முதல் இறப்பு மட்டும் பிறழாமல் பட்டினத்தால் அறமொழி போல் சொல்லி வைத்த அக்கருத்தை பிறப்பு முதல் இறப்பு வரை பிறழாமல் பட்டினத்தால் அறமொழி போல் சொல்லி வைத்த அக்கருத்தை எளிமையாக்கி கருவுறுதல் தொடங்கி அந்த காடலைகள் வரையில் வாழ்க்கை நிறைவடையும் செய்தி தன்னை நெறியாக பாட்டில் வைத்தான். எந்த ஊர் என்றவனே என்ற பாட்டில் வைத்தான். காதலை பாடுவது கண்ணதாசனை. ஒரு புறம் பார்த்தால் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் மாதவி, முகமோ நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் பைரவி என காதலன் பார்த்த காதலி எங்கள் கவியரசரின் கவிவன். பின்னிய கூந்தல் நாகம், பெண்மையின் இலக்கணம் தேகம், முன்னவர் செய்த யாகம், பெண்ணவள் கிடைத்தால் யோகம் என பண்ணிய அதிசய ராகம், பரவச இன்ப கீதம் என் தென்னவன் காதல் பாடம் செடிகளில் தேனாய் பாயும். இரவினில் விழித்ததையும் உறவினை நினைத்ததையும் விழிந்தபின் துயின்றதையும் வேதனை என்று சொல்லி மன்றத்தில் ஓடி வந்த தென்றலை கூடுவிட்டு கண்ணனை தேடுகின்ற காதலை பாட்டி வைத்தான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றாலோ அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. தண்ணீரில் தணல் போல் எரிவேவும் தணலிலே தண்ணீர் ஆகவும் இருப்பது தெய்வம் என்றான். இதனாலே கவிஞன் நின்றார். புல்லால் குரல் கொடுத்த மூங்கிலை பாடுகையில் சொல்லால் உயிர் கொடுத்தான். அச்சுவையால் மயங்க வைத்தான். கேட்டதும் கொடுப்பவனை அந்த கீதையின் நாயகனை பாட்டிலே வைத்து பக்தியை இறைத்து விட்டார். கண்ணன் அருமையையும் கந்தன் கருணையையும் வண்ணம் குறையாமல் சில வரிகளில் விளக்க வைத்தார். அன்னை விசாலாட்சி அருள் தமக்கு இருப்பதனால் சொன்ன கருவியாகவும் இங்கே சுடர்விட்டு எரிந்ததற்பான். பார்வதி சிவனாரின் பார்வையில் அவன் இருந்தான். நாவிலே சரஸ்வதி வந்து நாட்டியம் ஆடிவிட்டார். கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், கடவுள் எல்லோரையும் பாடினான், மண்ணினை பாடினான், மக்களை பாடினான், அடிமைகள் உரிமைக்கு பாடினான், புத்தரை பாடினான், சித்தரை பாடினான், புண்ணிய பாவங்கள் பாடினான், பக்தியை பாடினான், முக்தியை பாடினான், பண்டை பெரும்புகள் பாடினான், சத்தியம் பாடினான், சக்தியை பாடினான், சந்ததி வாழப்பன் பாடினான், மத்திய வர்க்கத்தின் புத்தியில் இருக்கு மண்டி கிடப்பதை பாடினான். எத்தனை உள்ளதோ அத்தனை பாடினான். இல்லையே பாடாமல் விட்டவை முத்தையன் வரிகள், முத்திரை வரிகள், பத்திரம் போல் ஒரு பெட்டகம். பழுத்த வளமாய் படித்த தமிழை பந்தி வைத்தவனே, உன் வலுத்த கவிதை வரிகளுக்குள்ளே வாழ்க்கை உள்ளதையா, மனித வாழ்க்கை உள்ளதையா. அழுத்தமாகவும் ஆழமாகவும் கருத்தை வைத்தவனே, உன் செழித்த மொழியின் சிறப்பை சிறிதாய் கிள்ளி வைத்தேனடா. நன்றி சொல்லி முடித்தேனடா. நன்றி.